முன்னால சமையல் அறையில் முடங்கி கிடந்த ஒரு பெண்ணால் சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா? 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெண்ணால் பாரதியோடும் காந்தியோடும் கைகோர்க்க முடியுமா? பெண்கள் தனிச்சையாக முடிவு எடுக்க தெரியாத காலத்தில் தனி ஒரு பெண்ணாக மாநாடே நடத்த முடியுமா? இத்தனை முடியுமா முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் புத்தகம் வாசிப்பு மட்டும் இருந்தால் போதும், எதுவும் முடியும் என்று முடித்து காட்டியவர் இந்த மண்ணை சார்ந்த, கடலூர் மண்ணை சார்ந்த அஞ்சலை அம்மாள். கடலில் மட்டுமா முத்துக்கள் உண்டு, கடலூரிலும் உண்டு. தொகுதி இங்க நிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? அப்பாவிடம் அடம் பிடித்து வாங்கிய புத்தகங்கள், ஆங்கிலேயரின் தடையை மீறி வாசித்த பத்திரிகைகள் என்று வாசித்து வாசித்தே தம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் என்றால் இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அரசியல், பொருளாதாரம், இது எல்லாத்திலையும் இன்னைக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் இலக்கியம் தான் சொல்லிட்டா இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமானது என்று நாம் சொல்லிவிட முடியும். எதிரணியிலிருந்து சங்கீதா வந்து பேசினாங்க, சாதிகள் இல்லையடின்னு உங்க இலக்கியம் சொல்லுச்சே, ஆனா சாதி வெறியில அடிச்சுட்டு சாகுறானே. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு இலக்கியம் சொல்லுச்சே, ஆனா ஒருவேளை உணவு கூட இல்லாம இப்படி மனுஷன் கஷ்டப்படுறானே. நீதி இருக்கு, நேர்மை இருக்குன்னு உங்க இலக்கியம் எல்லாத்தையும் தான் சொல்லுச்சு. இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆவேசமா, ஆத்திரமா, காத்திரமா கேட்டுட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் எதிரணியில் இருக்கும் என் அருமை தோழர்களே, உங்களை இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வைப்பது, சிந்திக்க வைப்பது, மது கூடாது, சூது கூடாது என்று பக்கத்தில் இருக்கும் மனிதனுக்காக பரிதவிக்க வைப்பது, இதையெல்லாம், இந்த மாற்றங்களை எல்லாம், இந்த சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்குள் கொண்டு வந்ததே நீங்கள் படித்த இலக்கியமும் எழுத்துக்களும் தான் என்றால் இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? கல்மரம் என்ற ஒரு புதினம், அதை எழுதியவர் திலகவதி ஐபிஎஸ் அவர்கள். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஒரு கட்டிட தொழிலாளர்களுடைய வலியையும் வேதனையையும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அந்த அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. கட்டிட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அப்ப இப்படி பொது பார்வைக்கு வராத கட்டிட தொழிலாளர்களின் வாழ்க்கை முறை கூட கல்மரம் என்ற இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது என்றால் இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமானவை தானே. கல்மரம் என்ற இலக்கியம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் சொல்லல. அந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை எழுதிய அகில இந்திய கட்டிட தொழிலாளர் சங்கம் செயலாளர் எஸ் செண்பகசுபுவே சொல்லி இருக்கிறார் என்றால் இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சங்கீதா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இலக்கியம் எல்லாம் வெறும் பதிவேடுகள்னு. அது எப்படிமா உண்மையாகும்? ஏன்னா நம்ம நாட்டில் எழுத படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த இலக்கியம் என்ன செய்து விட முடியுங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஏன்னா இலக்கியங்கள் படிச்சாதானே வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனா அந்த கேள்விக்கான பதில்தான் ஐயா முன்னோரியில் சொன்னது போல, பிறக்கும் போது தாலாட்டு, இறக்கும் போது ஒப்பாரி. வேடிக்கையாய் பேச விடுகதைகள், வீரம் சொல்லும் கதை பாடல்கள், வாழ்வியலை சொல்லும் பழமொழிகள், வாழ்க்கையை சொல்லும் நாட்டுப்புற கதைகள். இப்படி அந்த எளிய மக்களின் வாழ்க்கையில் தொடக்கம் முதல் இறுதி வரை அவர்கள் வாழ்வில் கலந்த இந்த வாய்மொழி இலக்கியங்களை நாம் எப்படி மறுத்துவிட முடியும்? சங்கீதா சொன்னது போல வெறும் பதிவேடுகளில் இருப்பதுதான் இலக்கியமா? காலம் காலமாக வாய்மொழியாய் வருவதும் இலக்கியம் தானே. அப்ப அந்த இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கம் இருக்குதானே. ஒரு பெண்ணுக்கும் நிலாவுக்குமான தொடர்பை ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த சமூகம் எப்படி பாக்குதுன்னா, அந்த பெண் நிலா போல அழகா இருக்கான்னு அழகை முதன்மைப்படுத்தும். இல்லைனா பாட்டி நிலாவுக்கே போனாலும் காலை நீட்டி வடதான் சுடுவான்னு சமையலை முதன்மைப்படுத்தும். ஆனால் இன்றைக்கு நிலாவிலே உலா வந்த சந்திராயன் 3 திட்டக்குழுவிலே கல்பனா காலஹஸ்தி, ரீது கரிதால், நந்தினி, அனுராதா என்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள் என்றால்
பாரதியின் எழுத்தான பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லைக்கான் என்ற பாரதியின் வரிப்படிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமெரிக்க நாட்டு ஆணிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டு பாருங்கள், என்னுடைய தோழி என்று சொல்லுவார். அதையே ஒரு ஐரோப்பியரிடம் கேட்டு பாருங்கள், என்னுடைய மகள் என்று சொல்லுவார். ஒரு ஆஸ்திரேலியா நாட்டு ஆணிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டு பாருங்கள், என்னுடைய மகள் என்று சொல்லுவார். ஆனால் நம் இந்திய தேசத்தில்தான் உனக்கு பிடித்த பெண் யார் என்று ஆண் மக்களிடம் கேட்டு பாருங்கள், என்னுடைய தன்னிகரற்ற தாய் என்று சொல்லுவார்கள். ஒரு கவிஞன் எழுதினான். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சூடாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்து எடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டு காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் என்று உலகை துறந்த பட்டினத்தாரால் கூட தாயை துறக்க முடியவில்லை என்று இலக்கியங்கள் பதிவு செய்கிறது என்றால், நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி பிடித்து அதன் வழி நம்மை வாழ வைப்பது நம்முடைய இலக்கியங்கள் இல்லையா? வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாய் மாற்றியது. கொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய பாரதிதாசனின் முழக்கம் இல்லையா? போராட்ட குணம் இல்லைன்னு சங்கீதா அவர்கள் சொல்றாங்க. ஆனால் மணிப்பூரில் நம்முடைய மங்கைகள் மானம் இழந்த போது, மல்யுத்த வீராங்கனைகள் மானம் இழந்த போது எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாவா இருந்தோம்? எத்தனை போராட்டம், எத்தனை கோபம், எத்தனை ஆவேசம்! இதையெல்லாம் நமக்குள் விதைத்தது ரௌத்ரம் பழகு என்று சொல்லிக் கொடுத்த அவ்வை பாட்டியின் ஆத்திச்சுடி என்றால், இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கம் இருக்கு என்பதை உணர்ந்ததால் தான் விவேகானந்தர் அவர்கள் இப்படி சொல்லுகிறார். ஒரு நூலகத்தை திறந்து விட்டால் ஊரில் ஒரு சிறைச்சாலையையே மூடிவிடலாம் என்று. ஒரு நூலகத்தை திறந்து விட்டால் ஊரில் ஒரு சிறைச்சாலையையே மூடிவிடலாம் என்று. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை செய்யாத அதை செய்யாத இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்கலங்கிறதுக்காக நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அதே மாதிரிதான் இலக்கியங்களும் நம் வாழ்க்கைக்கு நெருக்கமானதாக காலமெல்லாம் மனித குலத்தின் நலனுக்காக வாதாடி கொண்டேதான் இருக்கும். அதை நாம் கேட்கவில்லை என்றால் குற்றம் நம்முடையதுதானே தவிர இலக்கியங்கள் மீது இல்லை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.